வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நான் இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு 4 மாடு கொண்டு வந்தோம். 4 மாடு கொண்டு வந்தீங்க. 2 மாடு சேல் ஆயிடுச்சு. 2 மாடு சேல். 2 மாடு இருக்கு. 4 பல்லு மாடு அதுங்க. ஓகே, 4 பல்லுங்க. இது தலைச்சங்கண்ணா? தலைச்சங்கண்ணு 4 பல்லு மாடு. எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா? 60,000 சொல்றீங்க. 62-53 வந்தால் கொடுப்போம். ஓகே, ஒரு 52-53 வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்க. தலைச்சங்கன்னு 4 பல்லு மாடு. ஆனால் இந்த மாடை பற்றி சொல்லுங்கண்ணா. இது பல்லுண்ணா? பல்லு இது 6 பல்லு. 6 பல்லு. எத்தனாவது ஈத்து கண்ணு போட? 2வது கண்ணு. 2வது கண்ணு வயிற்றுல இருக்கு. ஆமாம். ஓகே, 6 பல்லுங்க. இது என்ன ரகம்ண்ணா? இது HF மாடு. அவங்க சொல்றதா நான் சொல்றேன். விலை மதிப்பு எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 75,000 சொல்லி 70,000 வந்தால் கொடுக்கும் சார். 75 சொல்லி 70 வந்தால் ஃபைனல் பண்ணுறீங்க? ஆமாம். ஒரு நாளைக்கு 2 வேளை சேர்த்து எவ்வளோ லிட்டர் வரும்ண்ணா பால்? 5 லிட்டரு 14 லிட்டர் பால் கறக்கும், கேரண்டி. ஓகே. சந்தையில் எவ்வளோலையும் கேட்குறாங்கண்ணா உங்ககிட்ட? கேட்டுங்கிறாங்க, ஒரு 1000 ரூபாய் முன்ன பண்ணி கேட்டுங்கிறாங்க. வணக்கம். ஓகே, வண்டி மாடு ஏர் மாடு வீடியோ பதிவு செய்யுங்க. ரேட்டு நீங்கள் கேட்டு பண்ணலாம் கூட பரவாயில்ல, மொத்தமாக அப்படியே மொத்த மாடும் நீங்கள் வீடியோவில் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தார் நண்பர். அவருக்காக இந்த வீடியோ பதிவு. முடிஞ்ச வரைக்கும் ரேட்டு கேட்டு வீடியோ பதிவு செய்கிறேன். எல்லாருமே ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து வியாபாரத்தில் பிஸியாக இருப்பாங்க, சில பேர் ஃப்ரீயாக இருந்தாலுமே சொல்ல விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் யாரையும் நம்ம கம்பல் பண்ண முடியாது, அவங்கள டிஸ்டர்பும் பண்ண முடியாது. அப்படியே பாருங்க. சூப்பராக ஒரு ஜோடி மாடு பாருங்க, அருமையாக இருக்குது பார்க்குறது. அண்ணா சூப்பரான ஒரு ஜோடிங்க, நல்லா தரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ணா இது என்ன ரகம் மாடுண்ணா? இது பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல்லுண்ணா மாட்டுக்கு? 4. ஒரு மாட்டுக்கு 4 பல்லு, ஒரு மாட்டுக்கு 6 பல்லு. இது 4 வண்டி எல்லாமே நல்ல பழக்கத்து தாங்க இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 170 விலை சொல்கிறாங்க. 1,70,000. ஏறு வண்டி எல்லாமே நல்ல பழக்கத்தில் தான் இருக்குது. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 120 அந்த மாதிரி வராங்க. நீங்கள் எவ்வளோ வந்தால் ஃபைனல் பண்ணுவாங்க ஐயா? 1.5 உடைக்க மாட்டாங்க. 1,50,000 மேலே தாங்க வேலை சொல்கிறாரு ஃபைனலாக. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். நல்ல ஹைட்டாக இருக்குது பாருங்கள் மாடு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இது சூப்பராக இருக்குது நாட்டு மாடு. எவ்வளோ சொல்கிறாங்க கேட்கலாம் இருங்க. மாடு வந்து ஹைட்டு வராது. இப்போ பல்லுங்க மாட்டுக்குது. பல்லு வந்து 2 பல்லு. 2 பல்லு மாடுங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் ஜோடினா ஏர் மாடு. ஏர் மாடுங்க, பழகும். இன்னும் பழக்கம் இல்லை, இதுக்கப்புறம் தான் பழகணும். எவ்வளோ விலை சொல்கிறீங்க? எவ்வளோ? 70 சொல்கிறாங்க. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். கொஞ்சம் 70,000 சொல்கிறாருங்க. 2 பல்லு மாடு. இன்னும் ஏறு பழகலை, நம்ம வாங்கி தான் பழகணும்.
வணக்கம்மா. ஆமாம். மாமா வணக்கம். வணக்கம். 28 ஜூலை 28 இன்று செவ்வாய்க்கிழமை நம்ம சந்தைக்கு வந்திருக்கிறோம். இன்று நிலவரம் எப்படி இருக்குங்க? ரொம்ப டவுன் சந்தை. சந்தை டவுன் தானே? சந்தை ரொம்ப டவுன். வாங்க ஆடி மாதம்ன்றதால ஆடி மாதம்ன்றதால மழை இல்லை மெயினாக. இப்போ வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் வந்துக்கிறாங்க பாரியா, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. தருவுக்காரு மாடு வச்சுருக்கிறது வியாபாரத்தை வச்சுருக்கிறாங்க. சம்சேரி மாடு வரல, சம்சேரி வாங்குறதுக்கும் யாரும் ஜனம் வரல. ஓகே. இது ஏர் மாடு மட்டும் தானே இல்லை மற்ற மாடெல்லாம்? ஏர் பெரும் ஓட்டி இருக்குது. இல்லை இந்த வியாபாரம் இப்போ நிலைமை சொன்னீங்கல்ல, எல்லா மாடுமே எல்லா மாடுமே கடையிலேருந்து பசு மாடுலேருந்து கமலம் மாடுலேருந்து எல்லா சந்தையுமே டவுன் தான். வருஷம் அப்படிதான். ஆடி மாதம் குறைவாக தான் இருக்கு. மழையே பெஞ்சா கூட ஆடி மாதம்னா கொஞ்சம் கம்மி. அப்போ எத்தனை மாடு தான் கொண்டு வந்தீங்க? நான் ஊட்டாண்டு 4 மாடு கொடுத்துட்டேன். இப்போ 2 எடுத்துன்னு வந்துக்கிறேன். 2. இந்த ஒரு ஜோடி? ஒரு ஜோடி. ஒன்று பல்லு வச்சுக்குது, ஒன்று வைக்கல பல்லு. அப்படிங்களா? லெஃப்ட் சைடு இருக்குது பல்லு வைக்கல, ரைட் சைடு இருக்குது பல்லு வச்சு. என்ன ராகம் மாடு மாமா அது? இது நாட்டு ரகம் தான். நாட்டு ராகம் மாடு. ஓகே. இதெல்லாம் ஏறு பழக்கத்தில் இருக்கா? ஏரில் பழகிறலாம் இருக்குது. வீடியோலாம் கூட இருக்குது, காமிச்சிருக்கேன். ஓகே. எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்க? 83 சொல்லி 81 சொன்னேன். அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறேன், ஊர் நாட்டில் வாங்கிட்டு போயிடுறாங்க, நம்மக்கிட்டே வாங்கிட்டு போனாங்க. நான் கொடுக்கும்போது 70,000 இது. இப்போ அதே ரேட்டுக்கு ஓட்டு வந்துக்கிறேன், 70,000 ஓட்டு வந்துக்கிறேன். இது இன்னும் ஹைட் ஆகுமா இல்லை? ஹைட் எல்லாம் ஆகும். அவங்ககிட்ட தீனி கிடையாது. ஏறு மட்டும் ஓட்டி கரமலை கட்டி போட்டு பஸ்தானி காமிக்கிற பார்ட்டி அது. ஓகே. தீனி இல்லை அவங்ககிட்ட, அதனால கொஞ்சம் டல்லாக இருக்குது மாடு. தொட்டி வைக்கிற தீனி நல்லா வைக்கிற போச்சுன்னா நல்லா ஒரே ஒரு 20 நாளில் மாடு நல்லா வந்துடும். ஓகே. ஏன்னா வயசு இருக்குது, ஏறு ஃபுல்லாக ஓட்டி இருக்குது, இன்னும் கால் பிடிக்கல. திருப்பா சந்தையில் எவ்வளோலையும் கேட்குறாங்க? 65 வரையும் கேட்குறாங்க. 65 வரையும் கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வந்தால் விடுவீங்க? அசல் வந்தால் கூட குத்துலாம் நகர் 70,000. ஒத்த பிரிச்சு கட்டுக்கிறாங்க ஒத்த வண்டிக்கு. ஒத்த ரேட்னா மிச்சமாகும் வேணான்னு சொல்லுங்கிறேன் நான். ஆனால் இதுதான் ஜோடியா இல்லை தனியாக? இல்லை ஜெத்த மாடு தான். அவங்க வந்து ஒத்த வண்டி தான் இருக்குது அவங்களுக்கு பார்ட்டிக்கு, அதனால ஒத்த பிரிச்சு கட்டுக்கிறாங்க. ஓகே. சரி சரி சரிங்க. போயிட்டாரு அதுக்குள்ள என்ன வராது. நான் அந்த வேலைக்கு மாடு வாங்கலாம், கண்ணு விட்டு நான் உனக்கு தரேன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல. நான் மாடு இல்லை பொய்யல் சொல்ல மாட்டோம், சம்சயம் பண்ணுங்க. நல்லா வேலைலாம் பற்றி கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு சம்சயம் கேட்டுருக்கா ரொம்ப ஐயோ அணோ ஏன்னா நம்மளாம் சொன்ன வார்த்தை கேட்காது. பயணிகளும் பல்லு வச்சிருக்கா? இல்லை இன்னும் பல்லு வைக்கல. சூப்பராக இன்னும் வளர்ப்பு இருக்கு. ஏறு பழகு இருக்காண்ணா? கைத்து பாருங்க, நான் சொன்ன பொய் நீங்கள் பொய் பொய்யெல்லாம் சொல்லிட்டா நாளைக்கு நமக்கு வாட்டக்கூடாதுங்க. ரெகுலராக பார்க்குற ஆளுங்க நாளைக்கு வந்தாலும் பேர் வாங்கணும் நமக்கு. எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா விலை? இது 70 சொல்கிறீங்க. சந்தையில் எவ்வளோலையும் கேட்குறாங்க? கேட்கல. 70,000 விலை சொல்கிறாரு. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இன்னும் பல்லு வைக்கல. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏறு நல்லா பழக்கத்தில் தான் இருக்கான். மயில கண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்னும் பல்லு வைக்கலண்ணா கண்ணு. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா?
வணக்கம் வணக்கண்ணா. எவ்வளோ விலை சொல்கிறீங்க ஜோடி இது? 55 சொல்கிறாருங்க. 55,000 சொல்கிறாரு. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். அவர் சொல்கிற ரேட் யாரும் தரமாட்டாங்க. சொல்கிற ரேட் நீங்களும் வாங்க மாட்டீங்க. இது நீங்கள் எட்டு வந்ததா? இல்லை வாங்கிட்டீங்களா? ஓ சூப்பராக இருக்கே. இது ஏருக்காக வாங்கியிருக்கீங்களா? ஜோடி இது எது ஜோடி? மேற்கிருத்திய மாடு. ஓகே. உங்கள் பேருங்க? செல்வம். செல்வம். செல்வம் இந்த ஜோடி மாடு வாங்கியிருக்காருங்க. பல்லு வச்சுச்சுங்களா? இன்னும் பல்லு வைக்கல, கன்று தான். இன்னும் வளர்ப்பு இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்களா? ஏருக்காக வாங்குறீங்க. எந்த ஊருங்க? கரடிக்குடி. கரடிக்குடி. ஓகே. இந்த ஒரு ஜோடி மாடு வாங்கியிருக்காருங்க ஏருக்காக. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா? 55,000. 55,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க? 65 சொன்னாங்க. 65 சொல்லி 55,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. இன்னும் பல்லு வைக்கல. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்கு. இன்னும் மாடெல்லாம் வளர்த்து வரீங்களாண்ணா? இருக்கா? இல்லை கொடுத்துட்டோம். கொடுத்துட்டோம். அப்படிங்களா? ஓகே. நன்றி. சூப்பராக இருக்கு பாருங்க கன்று. இது எவ்வளோ விலை சொல்றீங்க தெரிஞ்சுக்கலாமா? அது நீ சொல்லு. நீ சொல்ற நம்ம அத பாக்கறேன். சும்மா சொல்லுமா. நீ எவ்வளோ கொடுங்க? हमारा पट्टी में रियासत बड़ा भाई है वो पटन साग இது எத்தனை மாதம் கன்று இது? பிரதர் வணக்கம். வணக்கம். எந்த ஊருங்க? உங்கள் பேருங்க? அரியூர். அரியூர்லேருந்து வரீங்க. இப்போ இது வாங்கியிருக்கீங்களா? இல்லை சேல் பண்ண போகிறீங்க. ஓகே. இது சொல்லுங்கள், இதோட விவரம் சொல்லுங்கள். இது 1.5 மாதம் கண்ணுண்ணா. நாட்டு கண்ணுட்டி. 13,000 விலை சொல்லிருக்கிறோம். 13,000 சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே. 12,000 வந்தால் கொடுத்துருவோம். ஓகே. ஒரு 10,000 ஃபைனல் பண்ணுவீங்களா? பண்ணிவிடுவேண்ணா. பண்ணிடுவீங்க. 10,000 வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்களா? 1.5 மாதம் கண். மான் குட்டி மாதிரி இருக்குது பாருங்க. $25,000 சொல்றாருங்க. லைன் பண்ணா கொடுக்கணும் இல்லைங்கெல்லாம். இது எவ்வளோ வேலை தெரிஞ்சுக்கலாமா? 39. 39,000 சொல்கிறாங்க. எவ்வளோ வந்தால் ஃபைனல் பண்ணுவீங்க? 35,000 வந்தால் ஃபைனல் பண்ணுறாங்க. ரெடி பண்ணி 16 மாடு வருவாங்களாண்ணா?
மதுவாத மாட்டுக்கெல்லாம் ஓடி ஓடி வாங்குறீங்க, நல்ல மாட்டு பணம் பூரா கறந்து கூட பாரு இங்க எங்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏய் காம சொத்தன்னு சொல்லி கொடுப்பேன் நான். வெங்கடேசன் சொத்து ஒரே ரூபாய் கூட நான் அவன்கிட்ட உண்மை சொல்லுவேன். போய் சொல்றேன் நாளே கிடையாது என்னைக்குமே. ஆகத்தை பற்றி இல்லை, நீ பார்த்துக்கோ. நான் கொடுத்தா மாடு கை வச்சா பார்க்க மாட்டேன். நான் கறந்த ஒரு வேலை கறக்காது இருந்தா பரவாயில்ல. அட்வான்ஸ் எல்லாருக்கிட்டும் விவரமாக விலை பேசி வீடியோ போடலான்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, எல்லோரும் ஒத்துழைக்கணும் இல்லையா? வாங்கிட்டீங்களா? இது வாங்கிட்டீங்களா ஐயா? எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க? 23,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க கடேரி. கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? பெசன் நகர். பெசன் நகர், சென்னையிலேருந்து வராங்க. ஆமாம். சரி, போட்டா கால் பட்டு ஓடிட்டு
இன்றைக்கும் குறைவு தான் மாடு. ஏர் மாடு வண்டி மாடு வந்து வழக்கத்தை விட கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்கு. இந்த ஆடி மாதன்றதுனால கொஞ்சம் சந்தை கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வியாபாரிங்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆளுகளை பார்த்து தான் எத்தனை மாடு முரேஜ் அது வியாபாரம் இல்லை ஆமாம், நான் சொன்னது தான் உண்மை. வியாபாரம் மந்தமாக தான் இருக்குது. வழக்கமான கடேரி மாடு மட்டும் அதிகமாக வந்துருக்கு. மற்றபடி சந்தை வந்து கொஞ்சம் டல் தான். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எருமை மாடு வரவும் இந்த வாரம் அதிகமாக இருக்கு. கிருஷ்ணா மூஜா. ஓகே. எங்கள் அம்மாவுடைய பேரும் எங்கள் அப்பாவுடைய பேரும். எங்கள் அப்பா பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி, எங்கள் தாயார் பேர் வந்து அம்புஜம். அது அவங்களுடைய இதுவாக வந்து கிருஷ்ணாம்பூஜா கோசாலை.